Hello friends, welcome to 360 Degree Academy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேக்ஸ் டாபிக் பார்க்க போறோம். மேக்ஸ்ல ஒரு டாபிக்கை கவர் பண்ணிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல மெயின் வெயிட்டேஜ்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான் more than 5 to 6 क्वेश्चंस வரும். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனை கவர் பண்ணலாம். சிம்பிளிஃபிகேஷன் ஒரே பார்ட்டா போடுறது ரொம்ப லெந்த் ஆகும். சோ அதனால நான் பார்ட் வைஸ் டிவைட் பண்ணி போடுறேன். ஒரு பார்ட் ஒரு மாதிரி டாபிக் டைப் வைஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்க வேண்டியது ஃபார்முலாஸ், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாட்மாஸ் ரூல். பாட்மாஸ் தான் ஒன்றும் இல்லை, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதை நம்ம எப்படி ப்ராப்ளமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம ப்ராப்ளமில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃப்ளவர் ப்ராக்கெட் அண்ட் ரவுண்ட் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஆஃப்னா நத்திங் பட் மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம ஆஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிவிஷன் டிவைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இது நம்ம சம் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். a to the power of m into a to the power of n is equal to a to the power of m plus n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 to the power of 3 into 2 to the power of 2 is equal to 2 to the power of 3 plus 2 is equal to 2 to the power of 5. எப்பவுமே நம்ம பேஸு சேமாக இருந்து அதோட பவர்ஸ் சேஞ்சாக இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். பாருங்கள், இங்கே பேஸ் 2ஆக இருக்குது, ரெண்டுத்துக்கும் 2 2, ஆனால் அதோட பவர் 3 2 வேரி ஆகிருக்கு. அப்போ தான் நம்ம a to the power of m plus n இந்த ஃபார்முலாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் a to the power of m divided by a to the power of n is equal to a to the power of m minus n. For example, 3 to the power of 2 divided by 3 to the power of 1 is equal to 3 to the power of 2 minus 1 is equal to 3 to the power of 1, nothing but 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் a to the power of m whole to the power of n. இதை நீங்கள் நீட்டாக பார்க்கணும். a to the power of m into n-னா a to the power of m into n இதே வேறு. a to the power of m whole to the power of n-ன்றது வேறு. இது ஃபுல்லோட பவர் தான் n ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power of 3 whole to the power of 2 இப்படி இருந்துச்சுன்னா 2 to the power of 3 into 2 is equal to 2 to the power of 6. Next, a to the power of 0 is equal to 1. Anything exponential power 0. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஏதோ ஒரு இயரில் கேட்டிருக்க கொஷன். e to the power of 0 is equal to 1. எதோடைய பவர் நம்ம 0வாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power of 0ஓட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கேட்டால் கூட நீங்கள் அங்கே 1 தான் அப்ளை பண்ணணும். 2 to the power of 0 இருக்குன்னு அது 0ன்னு சொல்லக்கூடாது, அதான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். நெக்ஸ்ட் a to the power of minus m is equal to 1 by a to the power of m. ஃபார் எக்ஸாம்பிள் a to the power of 2 to the power of minus 2 is equal to 1 by 2 to the power of 2, nothing but 1 by 4. a into b whole to the power of n is equal to a to the power of n into b to the power of n. இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. பேஸோட நியூமரிக்கல் டர்ம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 3 whole to the power of 3 is equal to 2 to the power of 3 into 3 to the power of 3. இதை நம்ம சால்வ் பண்ணால் இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் a by b whole to the power of n is equal to a to the power of n divided by b to the power of n. Next, root of a divided by b is equal to root a divided by root b. இவ்வளோ தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. ரொம்ப பேர் நீங்கள் a plus b அது பதில் x plus yன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த ஃபார்முலாஸாகவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் a minus b whole square is equal to a square plus b square minus 2ab. a plus b into a minus b is equal to a square minus b square. a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. a minus b whole cube is equal to a cube minus b cube minus 3ab into a minus b. இங்கே ஒன்றும் இல்லை, சேம் ஃபார்முலா தான், பட் சைன்ஸோட தான் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸுக்கு நீங்கள் ப்ளஸ் கேரி பண்ணி போங்க, மைனஸுக்கு ப்ளஸ் இருக்கிற சைனை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா ரெண்டும் சேம் தான். நெக்ஸ்ட் a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. இது a plus b whole cube, இது a cube plus b cube, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு, இதை நீங்கள் நீட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் a plus 1 by a whole square is equal to a square plus 1 by a square plus 2. இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப ஃபார்முலாஸ் வரும். இங்கே இது மெயின் ஃபார்முலாஸ். இதை நீங்கள் ஒரு நோட்டில் ரிட்டன் பண்ணின்னு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் எதுனா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். இது மெயினாக ஃபார்முலா. டெய்லி நீங்கள் மேக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸில் ஒரு நோட்ஸாக செப்பரேட்டாக ஒரு நோட்ஸ் பண்ணி அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம
ரூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பார்ட்டாக ஒன்றா டாப்பிக்கில் ஒரு டைப்பை நான் கவர் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு ஒரு டைப்பாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் டுமாரோலேருந்து பாட்மாஸ் ரூல் அந்த மாதிரி ஒன்றா டாபிக் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி ரூட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சம் வந்து ரூட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மெயினாக நீங்கள் ரூட் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் க்யூப் ரூட்ஸ். அப் டு 1 to 20 வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் க்யூப் ரூட்ஸ் கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி இதெல்லாம் ஒரு 1 செகண்டில் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ரூட் சால்வ் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து வந்துடக்கூடாது. ரைட் சைட்லேருந்து ரூட் சால்வ் பண்ணினே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 169 ரூட் உங்களுக்கு தெரியும் 13. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் 258 ப்ளஸ் ரூட் ஆஃப் 51 ப்ளஸ் இந்த ரூட்டை தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். ரூட் ஆஃப் 169 தான் 13. ஸோ 13 51 ப்ளஸ் 13 என்ன 64. நெக்ஸ்ட் 64ஓட ரூட் என்ன 8. therefore root of 248 plus root of 64. next root of 248 plus 8. இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும். நான் இங்கே சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ 248 ப்ளஸ் 8 நம்ம ரூட் 64 சால்வ் பண்ணதுக்கு நமக்கு 8 வந்திருக்கு. இப்போ 248 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 256. இப்போ 256ஓட ரூட் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் 17. நான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்ஸ் க்யூப் ரூட்ஸ் எப்படி ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பார்க்கலாம். ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு 17. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ஒரு செகண்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் முடிஞ்சிடும். எப்படின்னா நம்மளுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம். அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ரூட் எக்ஸை நம்ம எப்பவுமே x to the power of 1/2 தான் சால்வ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எப்பவுமே ரைட் சைட் ஒரு ப்ராக்கெட்டாக தான் சால்வ் பண்ணி போகணும். ஃபார் இப்போ பார்க்கலாம். 4 root of x to the power of 2 ஆல்ரெடி இருக்குது. இந்த நம்ம ரூட் 3 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 1/3. இங்கே பாருங்கள், இப்போ 3 root of xன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை x to the power of 1/3 ஏஜி போல் அதை தான் நான் இங்கே ஏஜிருக்கேன். பட் ஆனால் இங்கே எக்ஸுக்கு பவர் 2 இருக்கிறதால இந்த 2 நான் இங்கே அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 4 root of x/2 into 1 2 தான் 2/3. ஓகேவா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இப்போ ரூட் ஆஃப் x to the power of 4 நம்ம x to the power of 1/4ன்னு சால்வ் பண்ணிப்போம். இங்கே நம்மளுக்கு எக்ஸுக்கு 2/3 அப்படின்ற வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. இன்ட்டு 1/4 இவ்வளோ தான். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ? இதை நம்ம சால்வ் பண்ணி உள்ளே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் x to the power of 2 into 1 2 3 into 4 12. therefore x to the power of 1/6 இதான் இதோடைய ஆன்சர். இது பார்க்க ஈஸி தான், பட் நம்ம சால்வ் எக்ஸ்போனன்ட் எப்படி நம்ம பவரை எடுத்துன்னு வரோன்னு தான் முக்கியம். தேர்ட் ப்ராப்ளம். root of 56 plus root of 8 root of 64. இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரூட் ஆஃப் 64னா நம்மளுக்கு தெரியும் 8ன்னு. இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8. இந்த ரூட் 64 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் 8ன்னு வச்சுக்கலாம் இன்டூ 8. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் ரூட் 8 இன்ட்டு 8 என்ன 64. இல்லைனா நீங்கள் இப்படி கூட ஏற்றிக்கலாம் 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு 8 என்ன ஆகும் 8 ஸ்கொயர் ஆகும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கன்வீனியண்ட்டாக ரூட் 64ஓட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 8ன்னு. நீங்கள் அதை ரூட் 56 ப்ளஸ் 8ன்னு ஈஸியாக கூட சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 56 ப்ளஸ் 8 என்ன 64. therefore ரூட் 64ஓட வேல்யூ என்ன 8. இவ்வளோ தான். உங்களுக்கு இது பார்க்க டஃப்பாக தெரியும், பட் உங்களுக்கு இதோட ஸ்கொயர் ரூட்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணினே போகலாம். எப்போவுமே நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை சால்வ் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து சால்வ் பண்ணின்னு போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது கூட ஒரு 3 ப்ராப்ளம் எப்படி ஒரு ரூட்டை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்லேயே ஒரு டைப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ ரூட்டில் ரொம்ப மெத்தட் இருக்குது. இன்ஃபினிட்டிவ் மெத்தடு, ப்ளஸ் வந்தால் நெகட்டிவ் வந்தால் எப்படிலாம் சால்வ் பண்ணுறதுன்னு இருக்குது. அது ஒன்றா நம்ம நாளைக்கு டைப் வைஸாக பார்த்துன்னு போகலாம். பார்ட் வைஸாக நான் போடுறேன். இன்றைக்கி நீங்கள் ஃபார்முலாவை மாத்திரம் நோட் எடுத்து வச்சுன்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.